வணக்கம். புற்றுநோய் துறையில நிறைய சவாலான பேஷண்ட்ஸை நாங்கள் எதிர்கொள்வது உண்டு. மருத்துவ ரீதியாக நிறைய சவால்கள் இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், சேலஞ்சஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் டாக்டர்ஸ் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி சோஷியலி சேலஞ்சிங் கேசஸ் கூட இருக்குது. சோஷியல் ரீசன்ஸ்க்காக நிறைய சேலஞ்சஸை பேஷண்ட்ஸை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு ஒன் இயர் 1.5 years பேக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஒரு 33 years ஓல்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. குழந்தைக்காக அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்காங்க தொடர்ந்து. இப்போ குழந்தை இல்லைங்கிறதுனால இவங்க மாமியார் வீட்டில், அதாவது அவங்க போய் ஹஸ்பண்டோட வீட்டில் நிறைய ப்ராப்ளம். நிறைய பேர் அவங்கள வந்து அந்த லேடியை வந்து ரொம்ப குழந்தை இல்லைங்கிற மாதிரி ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நின்றுடுச்சு. அப்புறம் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ரொம்ப வீட்டில் அப்போ தான் அவ்வளோ நாள் வந்து அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு இருந்த அந்த இன்லாஸ் எல்லாமே ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப ஷாக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு அவங்க போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்டோட ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் அந்த வயிற்றுல வந்து குழந்தை வளரல, அதுக்கு பிறகு கட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப இடிஞ்சு போய் அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கிற சோகம், இன்னொன்று திருப்பி போய் இன்லாஸை எதிர்கொள்றது எப்படி. அவங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவ்வளோதான், ரொம்ப நம்மளோட லைஃபே போயிடும், நமக்கு சுத்தமாக பழையபடி மரியாதை இல்லாமல் போயிடும், ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க, ப்ளஸ் வீட்டை விட்டு அனுப்பிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க அவங்க. ஆனால் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. அவங்க வந்து அவங்களுடைய இன்லாஸ் கிட்ட சொல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல வந்து கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவரி, சினைப்பை, அதில் கட்டி வளர்ந்து அது அந்த வயிறு ஃபுல்லாகவே பரவி வயிறு ஃபுல்லாக நீர் சேர்ந்துருச்சு, அசைட்டஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து 3C, அதாவது ஓவரியோட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஓவரி கேன்சரோட அட்வான்ஸ் ஸ்டேஜ். அப்போ அதுலேருந்து டெஸ்ட் எடுத்து அது கேன்சர் தான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நாங்கள் வந்து கீமோதெரப்பி கொடுத்தோம். கீமோதெரப்பி கொடுக்கும்போது அவங்க முடி வேற கொட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இந்த ஒய்ஃபை அவங்க இன்லா வீட்டில் தான் ப்ராப்ளம் வரும் இல்லையா, அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சால் அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லி பேஷண்ட்டை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா சைடில் அவங்க டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணுவார். எவ்ரி மந்த் அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக கீமோதெரப்பி கொடுத்தோம். கீமோதெரப்பி அப்போ ஹேர் ஃபால் இருந்தது, அதையும் அவங்க எதிர்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி முடிச்ச பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், நல்லா கரைஞ்சிருந்தது கட்டியெல்லாம். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட்டாக யூட்ரஸ், இந்த ஓவரி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ யூட்ரஸ் ஓவரி எல்லாம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க குழந்தையே வராது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஷாக், என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் இன்லாஸ் சைடில் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் இப்போ இனிமேல் குழந்தையே பெறாது அப்படிங்கிற இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு லேடிக்கு இனிமேல் குழந்தையே வரப்போவாது அப்படின்னு நினைச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு அவங்க அந்த பேஷண்ட்டோடைய பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணா, கம்ப்ளீட்டா சர்ஜரிலாம் முடிச்ச பிறகு இப்போ திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கம்ப்ளீட்டா அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க கியூர்டு. இப்போ வந்து எவ்ரி 2 months 3 months ஒன்ஸ் ஜஸ்ட் செக்அப் மட்டும் வந்து பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அவங்க, இந்த இன்பிட்வீன் இப்போ கரெக்டாக ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தத்தெடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இன்லாஸ் சைட்ல குழந்தையோட அவங்க போயிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டும் சப்போர்ட், இப்போ அவங்க இன்லாஸும் வந்து குழந்தையோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணி இப்போ அந்த ஃபேமிலி வந்து நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து அவங்க இன்லாஸ் சைட்லயும் நடந்ததெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இப்போ அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ ஒரு சோஷியல் சேலஞ்ச் எவ்வளோ இருக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு, அதுவும் விமென்க்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்ல நமக்கு தெரியும், நம்ம பர்டிகுலர் சொசைட்டியில். ஸோ நம்ம எல்லாருமே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க பாதிக்கப்பட்டு எவ்வளோ சிரமத்தை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். லைஃப் ரிஸ்க்கு, ட்ரீட்மெண்ட்டோடைய ஏர் லாஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல வாமிட்டிங்கு, அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவங்களுக்கு மன உளைச்சலும் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த சமூகத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கணும். பேஷண்ட்ஸோடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியா அதை எதிர்கொண்டு வர முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் வந்து சந்திக்கிறோம்.
அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சோஷியல் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு பேஷண்ட். அதனால இப்போ நான் ஷேர் பண்ணுறேன்.